பொதுவாக விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ஒரு கோயில்களில் செய்யக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகள்லையும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றுறோம். இந்த விளக்குக்கு பின்னாடி ஒரு அழகிய அர்த்தம் இருக்கு. இதுவும் ரொம்ப சிறப்பானது நெய் விளக்கு. இப்போ பாலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒன்று, பால் ஒரு திரவம், அது குளிர்ச்சியானது, ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கு. இந்த பால்ல இருக்கக்கூடிய நெய்யை தான் நம்ம எடுத்து நம்ம விளக்கு ஏற்றுறோம். இதுக்கு ஒரு முயற்சி வேணும். அதாவது பாலை முதல்ல கறக்கணும், காய்ச்சணும், மோராக்கணும், அதுக்கப்புறமா அது தயிரா மத்தால கடைஞ்சு வெண்ணெயாக்கி அதுல இருந்து நெய் வருது. இப்படியாக பல கட்டங்களை கடந்து வரக்கூடியது தான் இந்த நெய். மொத்தம் இந்த எல்லா கட்டங்களும் 9 ஆக இருக்கு. மனித வாழ்க்கையில மொத்தம் 9 நிலைகள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு. இந்த நெய் சூரியனோட அம்சமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம சூரியன் தான் இந்த பூமிக்கு எல்லா ஆதாரமாக விளங்குது. அப்பேற்பட்ட சூரியனுக்கு சமமான இந்த நெய் தீபத்தை நம்ம சாமிக்கு ஏற்றும் பொழுது நல்லது மட்டுமே நடக்கும்.